ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன், கோலா உருண்டை. ஸோ இந்த கோலா உருண்டைன்றது மட்டனில் செய்யறது. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நீங்கள். ஸோ இந்த இது ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதை மாத்திரம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே வந்து ஒரு 14 வந்துருக்கு. இதெல்லாம் சேர்த்தோன்னா டெஃபினட்டாக ஒரு 25 உருண்டைக்கு மேலே வரும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பால் போடுறேன். நான் இதை வந்து ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு போடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம உருட்டி விட்டு எடுக்கணும். நம்ம ஒரே பக்கம் வச்சோன்னா ஒரு சைடு டார்க் ஆகிடும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, கோல்டன் கலரில் வருது. நம்ம அதை எடுத்துடலாம், கோல்டன் கலரில் வந்ததை. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கோலா உருண்டை வந்து ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் பண்ணியிருக்கேன் நான். இது இல்லாமல் இன்னும் ஒரு 10 வரும் டோட்டலாக. ஸோ ஒரு 450 கிராம்ஸ்க்கு வந்து இத்தனை வருது, 20-21 கிட்ட வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டார்டர்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரியாணிக்கு அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா ஒரு டீயோட சாப்பிட்டனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காதீங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு. பை.